8:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புத்தசூர் பகுதியிலே, அல்லேலூயா, தமிழ் நகர் பகுதியில் வைத்து இந்த ஆராதனை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் வருகிறவர்கள் வரவேற்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த 2 மாதங்கள் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருந்தாரா? அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கடந்த மாதத்திலே கூட நமக்கு பல வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். வாக்குத்தத்தமாக கொடுத்து வழிகளை ஆண்டவர் நம்ம ஞாபகப்படுத்தி அது எப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதே போல 2வது மாதத்திலே நமக்கு அல்லேலூயா ஞான மார்க்கத்தை போதித்தார். அல்லேலூயா. ஞான மார்க்கத்தை எப்படி அடைய வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கூட தேவன் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை பற்றியான காரியங்களை நான் சொல்வதற்கு முன்பாக கண்களை மூடி தகப்பனே நன்றி இயேசுப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய தயவாக என்னுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வைத்திருந்த போவதற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கிறது. நீங்க அவங்களோடு பேசுங்க, என்னை மறைத்து வெளிப்பட போவதற்காக நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்லி நம்ம மனம் பொருந்த வேண்டும்? என்ன பொருந்த வேண்டும்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அது என்ன? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் பொருந்தல் அப்படின்னா என்ன? ஆமா, அதாவது நம்ம உலக வழக்கத்தின்படி பொருத்தம் பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன செய்றாங்க? பொருத்தம் பார்ப்பாங்க. அதுல மன பொருத்தம் இல்லைன்னா என்ன பொருத்தம் பார்த்தாலும் என்ன இருக்காது? வாழ்க்கை ஆசீர்வாதமாவே இருக்காது. இவங்க எல்லா பொருத்தத்தையும் பார்த்து வைப்பாங்க. கடைசியில் அவங்க 2 பேருக்கு என்ன ஆகும்? ஆமா, பிரிவினை வந்துடும். காரணம் என்னன்னா அங்க என்ன பொருத்தம் இல்லாம போச்சு? மன பொருத்தம் இல்லாம போச்சு. அப்ப பொருத்தம் என்பது நம்ம மனதுல தான் பொருத்தம் பண்ணுமே தவிர செயல்ல பொருத்தம் இருக்கக்கூடாது. செயல்ல பொருத்தம் என்பது என்ன அப்படின்னா, நிறைய காரியங்கள் என்ன செய்யறது அப்படின்னா ஒன்னா இருக்கு, ஒன்னா செய்யறோம், ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மனதுல அவங்க வந்து தீர்மானிச்சு நான் அவங்களோட வாழ்றோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கல அப்படின்னா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அப்ப அதுக்கு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆமாவா இல்லையா? கணவன் மனைவில பிரச்சனையே இல்லாதவங்க சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய கணவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனைவியா இருந்தாலும் ஏதாவது சொன்னா என்ன செய்யும்? பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா மனங்கள் என்ன செய்யும்? பொருந்தும் பொழுது சில நேரங்கள்ல சாத்தா இடைப்பட என்ன செய்யும் அப்படின்னா தேவையில்லாத காரியத்தை உருவாக்கி என்ன செய்வாங்க? சண்டை உண்டாக்கிடுவோம். அதனாலதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? உங்களை சண்டை எத்தனை நாளுக்குள்ள அது நீங்க கூடாது? 10 நாள் நீங்க கூடாது, 5 நாள் நீங்க கூடாது. சூரியன் மறையறதுக்குள்ள என்ன செய்யணும்? ஆமா, பொருந்தில செய்யப்படணும். அவங்க 2 பேரும் பொருந்திக்கணும். அதாவது சரிம்மா மன்னிச்சுக்கோ, சரிப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள ஒரு பொருந்தில பழகிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் சூப்பரா இருக்கும். இல்ல அப்படின்னா நரகமா இருக்கும். அல்லேலூயா. எப்போ எரிச்சலா இருக்கும், எப்போ கஷ்டப்படக்கூடியதா இருக்கும். அப்ப சூரியன் மறைவதற்குள்ள என்ன செய்யணும்? நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை என்ன செய்யும்? சொல்யூஷன் பண்ணும். நீங்க சொல்யூஷன் பண்ணா நீ யார் சொல்யூஷன் கொடுத்துருவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவரா இருக்கிறேன்? அன்புள்ளவரா இருக்கிறேன். நான் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என்ன செய்ய? மற்றவர்களுக்கு அறிவிங்க அப்படின்னு எதுக்காக சொன்னாரு அப்படின்னா அவர் அன்பாய் இருந்தது போலதான் என்ன செய்யணும்? நம்மளும் அன்பாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவர் எப்படிதான் இருந்தார்? அன்புள்ளவராக இருந்தார். அவர் போட்டு அடிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் எடுத்து அவர் சங்கரமே இல்லாம வாங்கினாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? மணி. இவங்க அறியாம என்ன செய்யறாங்க? அறியாம செய்யறாங்க சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுதான் செய்யணும். தெரிஞ்சுதானே இல்லையா? ஏன்னா ஆண்டவர் வந்து அடிக்கிறோம், ஆண்டவர் தெரியாட்டியும் அவர் அடிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யுது? நல்லா தெரியுது. அவர் பிரதானப்பட்டவர்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் பல நாள் எங்கதான் இருந்தார்? ஊழியம் யார் போலாம் ஊழியம் இருந்தாரு? அவங்க மத்தியில தான் ஊழியம் இருந்தார். அதிசயங்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க? அவர் அடிக்கிறாங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே மணி அறியாமல். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் எப்பொழுது எப்படிதான்
பிதாவோடு மனப்பொருத்தா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதுதான் நம்மள விரும்புறார். அவர் அவ்வளவு தியாகம் பண்ணி ஜீவனை கொடுத்து மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல பாருங்க. நீங்கள் மனம் பொருந்தி என்ன செய்யணும்? மனம் பொருந்தி. அப்ப ஆண்டவரோட ஒரு மனம் பொருந்த வேண்டும். நீங்க சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அதை என்ன செய்வீங்க? நீங்களா தச்செல்லாம் செய்வீங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். எப்படி சொல்றது? ஜெபத்தின் மூலமாக சொல்றது. ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோட வார்த்தை, அந்த வார்த்தையில என்ன செய்வார்? செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பிள்ளைகளுடைய வார்த்தையில அவர் என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார். செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் கண்டிப்பா. நீங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த அந்த காரியத்துடைய செயல்களை செய்ய ஆரம்பிங்க, தானா நடக்காது. அல்லேலூயா. அநேக காரியங்களை உணர்ந்திருப்பீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார் என்ன செய்யணும்? முதல்ல மனம் பொருந்த வேண்டும். ஆண்டவரோடு மனம் பொருந்த வேண்டும். ஆண்டவரோட மனம் பொருந்துதல் என்பது சில நேரங்களில் சாத்தான் நமக்கு எதிராக செயல்படுகிற காரியத்துல அவரை மனம் பொருந்த முடியாம செய்வான், நம்மளை பிரிச்சு வச்சிருவோம். நிறைய வீட்டில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அவ அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருவாங்க. இவங்க ரெண்டு கோசை ஏற்றி விட்டு என்ன செய்வாங்க? போட்டா வீசுவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க கணவனுக்கு என்ன செய்வாங்க? அவன் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க. அவனை பிரிச்சு வச்சிருவாங்க. கடைசியில் ரெண்டு என்ன செஞ்சுக்காது? மனம் பொருந்தாது. அப்ப என்ன ஆகும்? லைஃப் என்ன செய்யும்? ஸ்பாயில் ஆகும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யக்கூடாது? யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தாதான் அவங்க ரெண்டு என்ன செய்ய முடியும்? மனம் பொருந்தி வாழ முடியும். அப்ப அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய? மனவாளனா இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து மனவாளனா இருக்கிறார். அப்ப அவங்க நம்ம ரெண்டு பேருக்கு இடையில, ஆண்டவருக்கும் நமக்கு இடையில பிரச்சனைகள் உருவாகும் பொழுது நம்ம அவர் என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேசி என்ன செஞ்சுக்கணும்? அதை கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் என்ன அந்த பாவம் செய்வதிலையோ அவருடைய தீமை செய்வதும் கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சுக்கிறது? நிறைய நேரங்களில் அவருக்கு விரோதமாக செயல்படுறது. அப்ப நம்ம போய் என்ன செஞ்சோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவரே இந்த அவருடைய மன்னிங்க இயேசப்பா அப்படிங்கும்போது அவர் எப்படிப்பட்டதா இருக்கிறார்? மன்னிக்கிறதே இருக்கிறார். எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு தாமரையான பாவம் மேல வசந்த வாசிங்களே மாறி போயிடும். அப்புறம் என்ன வேண்டியது? அவ்வளவுதான். மனம் என்ன செய்யுது? ஒன்றியுள்ளாய் மாற வேண்டும். அதே வசனத்தை அது பாருங்க. அவன் மனம் பொருந்திட்டு முக்கியமான ஒரு செயல் செய்து என்னது? செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் பொருந்திடுவாங்க நிறைய நேரங்கள்ல. கணவன் மனைவி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும்போது சில பேர் மனம் பொருந்திடுவாங்க. பிரச்சனை இல்லை, நான் பாப்பட்டை மன்னிச்சிருப்பாங்க, சொல்லுவாங்க, நானும் தான் பண்ணிட்டு மன்னிச்சிருக்கேன். ஆனா என்ன செய்யறது கிடையாது? செவி கொடுக்கிறது இல்லை. செவி கொடுக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது செவி கொடுக்குறது. நான் தப்பு பண்ண மன்னிச்சுக்கோ, அவ்வளோ போயிட்டே இருப்போம். இதுதான் என்ன செய்வாங்க? நான் தப்பு பண்ண மன்னிச்சுக்கோ போயிடு. ஆனா ரெண்டு பேரும் செவி கொடுக்கிறது. செவி கொடுக்க வேண்டும். நான் கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் சரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா அப்படின்னா என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். மனைவி என்ன சொல்றாங்க கணவன் கேட்கணும். கணவன் என்ன சொல்றாங்க மனைவி கேட்கணும். அதை கேட்டா தான் என்ன பிரச்சனைன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம சைட்ல மட்டும் இருந்துட்டு அவங்க இப்படிதான் பண்ணிருப்பாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை பெருசாதான் மாறும். பிரச்சனை பெருசாதான் மாறும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அதுல என்ன பிரச்சனை முதல்ல கேளுங்க. முதல்ல கேளுங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேளுங்க. உங்க மனைவி உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை கேளுங்க. என்ன சொல்ற வராங்க அப்படிங்கிறது. உங்க கணவன் உங்கள்கிட்ட சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்க கேளு. நீங்க எடுத்தோம்னா அப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அமைதியா என்ன செய்யணும்? கேட்கணும். முதல்ல அவங்க சொல்றதை என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ளணும்.
இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க யோசிச்சுப்பாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா, சரி இதுல நம்ம மாறிக்க வேணும் அப்படின்ற உணர்வு. நிறைய நேரம் என்ன செய்யுது அப்படின்னா, உணர்வு வராம போக காரணம் என்னன்னா, செவி கொடுக்கறது இல்லை. ஆமா நான் படிச்சுக்கப்பா போயிடுவாங்க. கடைசியில் அடுத்த நாள் பரிசு அந்த நேரத்துல செவி கொடுக்க வேண்டும். சொல்றத என்ன செய்யணும், கேட்கணும். கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும். அப்ப ஆண்டவர் மேல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். முதல்ல என்ன செய்யணும், மனம் பொருந்த வேண்டும். மனம் பொருந்ததுக்கு அடுத்து என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். அப்ப செவி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் அதேதான் ஆண்டவர் எதிர்பார்க்கல. எப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்குள்ள ரெண்டு பேரும் பேசி தீர்த்து செவி கொடுத்து அதை வந்து சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்திக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து பார்த்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் கற்றுக் கொடுப்பார். சில நேரங்கள்ல நம்முடைய பாவங்கள் நம்முடைய கஷ்டங்கள் இப்படி செய்யறது தப்புமா, நீ இப்படி செய்யறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுப்பார். ஆண்டவர் நிறைய நினைச்சுக்காங்க என்னன்னா, ஏசப்படமே பேசணும், ஏசப்ப முன்னாடி வந்துட்டு மகனே மகளே நீ வந்து இப்படி செய்யுமான்னு சொல்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஆனா நிறைய காரியங்கள் எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, வேதத்தின் மூலமாக தான் சொல்லி கொடுப்பார். வசனத்தை வாசிக்கிறதுக்கு மூலமா அதுல பேசுவார். அதனாலதான் இதோட பேர் என்ன, பரிசுத்த வேதம் ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தையை நமக்கு என்ன செய்யணும், நம்ம பேசும். அதனாலதான் இது பேரே பரிசுத்த வேதம். இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ வாசல் எப்படிதான் இருக்கும், அது பேசிக்கிட்டு இருக்கும். எத்தனை நவீன காலம் வரணும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு வார்த்தை என்ன செய்யுது, இப்ப எழுதுற மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் பைபிள் படிக்க அப்படின்னு சொல்றோம். பைபிள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளோட பேசும். அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசுறது எப்படின்னா வேதத்தின் மூலமாக பேசும். வாசனத்தை வாசிக்கும் போது சில நேரங்கள்ல நமக்கு எழுதுற மாதிரியே பார்த்திருக்கீங்களா, அனுபவிச்சிருப்பீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். அல்லேலூயா. சில நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலை வாசிட்டு இருக்கும்போது சில இடங்கள்ல வாசிக்கும் போது அப்படியே நமக்காகவே இந்த வசனத்தை எழுதியிருக்காங்க அப்படின்ற அந்த நம்மகிட்டே பேசுற மாதிரியே இருக்கும். ஏசப்ப நம்மகிட்ட பேசுற மாதிரியே அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆனா நமக்கு எழுதுற மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னா ஆவியானவர் எழுதுறது யாரு, மனுஷன் அல்ல. யாரு, ஆவியானவர் மனுஷனை ஏறி அவர் வார்த்தைகளை கொடுத்து எழுத வைத்தார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை இன்னும் மாறாம இருக்கு, எப்படி உயிரோட்டமுள்ளதாகவே இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம வசனத்தை செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். எதுக்கு செவி கொடுக்கிறதா இருக்க வேண்டும், வசனத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்ப வசனத்துல செவி கொடுத்தா ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வதித்து நம்முடைய பெருக செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 8:15. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நேரத்தில் விழுந்த விதை என்ன செய்யும், பலன் கொடுக்கிறதாய் இருக்கும். நல்ல நேரத்தில் விழுந்தாங்க. அல்லேலூயா. நல்ல இடமாகிய இருதயத்துல விதை விழுந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், பலன் கொடுக்கிறதா இருக்கும். அப்ப நல்ல நிலை எது, நம்முடைய இருதயம். அங்க வித்தா இருப்பது தெரியுமா, தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல வித்தா விழுந்துச்சு அப்படின்னா, நெல்லு வயல்ல விழுந்தா என்ன ஆகும், முளைச்சு அழகா வந்து ஒரு நெல்லுக்கு பதில் எத்தனை நெல் கொடுக்கும், பல நெல்களை கொடுக்கும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆண்டுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள இந்த வசனம் உள்ள போய் என்ன செய்ய கொடுக்க ஆரம்பிக்கும், பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுல இருக்கிற அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைகள் என்ன செய்ய, நம்ம புடப்பட்டு என்ன செய்ய, நம்முடைய வழிநடத்தக்கூடியதாக மாறும். அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும், நம்முடைய நல்ல ஒரு கனி கொடுக்கிற நல்ல பலன் கொடுக்கிற ஒரு நெல்லாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அது எப்படி மாற்றுகிறது அப்படின்னா, எடுத்து போட்டோம்னா புசு புசுன்னு வளர்ந்த வாழ் வராது. அதனால வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது. வாசிக்க பார்ப்போம். நல்ல விதத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, வசனத்தை முதல்ல கேட்பாங்க. நான் சொன்னேன், கணவன் மனைவி என்ன செய்யணும், முதல்ல கேட்கணும், பேச
அப்படின்னு நிற்பான். நான் இப்படிதான் இருப்பேன், நீ தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பான். அது கரெக்ட் கிடையாது, தவறான விஷயம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளும் சில நேரம் என்ன செய்யணும் இருக்கோம், தவறுகள் செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, என்ன சொல்றீங்க? ஒருத்தர் சொல்றான் ஆண்டவரோட நல்ல போதகரே அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தான். ஆனா என்ன சொல்றாரு, என்ன நல்லவர் சொல்றியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏன் அப்படின்னா அவர் மனுஷன் ரூபத்தில் இருந்தார். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதா அவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த வசனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா மனிதனை குணப்படுவதற்காகவே இந்த வார்த்தைகள் தான். அதை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியமான காரியம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பாவம் செய்யல, ஒன்றும் செய்யல. ஆனா இதெல்லாம் என்ன செய்யணும், நிறைவேறது நீதியும் நியாயமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிதான் அவர் செய்யறாரு. மனுஷன் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. அவர் வந்து குழந்தைகள் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு குழந்தை என்ன செஞ்சாங்க, பிரதிஷ்டை செஞ்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யறதுக்கு ஆலயத்தை கொண்டு வந்தாங்க. பிரதிஷ்டையும் அவருக்கு நடந்துச்சு. அப்ப பிரதிஷ்டையோட முடிச்சாரா? அது ஆண்டவர் பிரதிஷ்டை தான் பண்ணிட்டாருல்ல. அப்புறம் இந்த ஞானஸ்நானம் சொல்லி நிறுத்தினாரா? வந்து ஞானஸ்நானம் எடுத்தாரா இல்லையா? எத்தனை வயசுல எடுத்தாரு? 30 வயசுல எடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அப்ப ஞானம் வரும்போது என்ன செய்யணும், ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அல்லாம என்ன செய்யுது, தெளிப்பாளர் தெளிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே ஊற்றக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஞானம் வந்த போது என்ன வேணும், ஸ்நானம் வேணும். அதுதான் அது தெளிவாக சொல்றது. பேரே தான் ஞான ஸ்நானம். ஞானம் வந்த போது ஸ்நானம். அல்லேலூயா. என்ன ஸ்நானம்? ஆண்டவருடைய அவரை மன்னித்தாரு, பாவத்தை கழுவினாரு, ரத்தத்தால மூடி மறைத்து பாதுகாத்தாரு. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுதான் ஞானம். அல்லேலூயா. குழந்தைகள் என்ன செய்யாது, தெரியாது. குழந்தைக்கு தெரியுமா? குழந்தைகள் என்ன செய்ய, பிரதிஷ்டை பண்றோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்த நன்மை, இந்த குழந்தைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்றோம். ஆனா ஞானம் வந்த போது என்ன செய்யணும், ஸ்தானம் எடுக்கணும். இனிமே நான் உனக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது தான் ஞானஸ்தானமே தவிர ஏதோ கடமைக்கு செய்யறதல்ல ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை பொறுமை உள்ளவர்களாக முதல்ல என்ன செய்யணும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும், அந்த வசனத்தை காத்து அதன் வழியில் செய்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாரும் 100% ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்று அப்படின்ற கைது நானும் யாரால என்ன செய்ய முடியாது, 100% என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு பணக்காரன் வந்திருந்தான். பணக்காரன் வந்து என்ன செஞ்சான், ஆண்டவரை வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், சின்ன வயசுல இருந்து நான் என்ன செய்யறேன், ஆமா இந்த செய்யறேன் அதை செய்யறேன், மனப்பாட வசனம் பழகிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இனிமே என்ன நான் வர முடியல பல்லவத்துக்கு அப்படின்னு அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நான் செய்யறதான் கரெக்டு, நான் கண்டிப்பா என்ன செய்வேன், பல்லவத்துக்கு போவேன்னு சொன்னான். ஆனா அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆஸ்திகள் எல்லாத்தையும் வித்து என்ன செய்ய வேலைக்கு கொடுன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், துக்கமுகமாய் திரும்பி போனான். ஆண்டவர்கிட்ட வந்து துக்கமுகமாய் திரும்பி போனான். ஒரே ஆயாருன்னா அப்ப ஆஸ்தினால என்ன செய்யலாம், நிறைய ஆஸ்தி இருக்கு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணனா நல்லது. ஆனா ஹெல்ப் பண்ணாம இருந்தா அதே நமக்கு ஆபத்தா இருக்கும். ஏன்னா ஆஸ்தி அதிகமாக நமக்கு பாடுகள் தான் அதிகமாகும். அதனாலதான் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒட்டக காதுல என்ன போயிடுமா, ஊசி போயிடும். சாரி மாத்தி சொல்றேன், ஊசி காதுல என்ன செஞ்சிருமா, ஒட்டகம் போயிடும். ஆனா பல்லவத்துக்கு போக முடியாத சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்துக்கு மேல ஒரு கண்கள் போகும். சாலமோன் எடுத்துக்கோங்க, ஆண்டவரத்துல முதல்ல என்ன கேட்டான், ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை கொண்டு என்னத்தை செய்து கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை செய்து கொடுத்தாரு. அந்த ஐஸ்வர்யம் அவன் என்ன தெரியுமா, அவனை பாவத்துக்குள்ள விடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் என்பது தேவை கேட்டதா இருந்துச்சு. நான் அவன் கடைசியில் அந்த பிரசங்கிய புக்ல சொல்றான், ஆண்டவர் தேவையில்லை என்ன செய்ய, அண்ணனை கொடுத்துங்க எனக்கு, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். ஐஸ்வர்யம் அதிகமான போது அந்த ஐஸ்வர்யத்துல மயங்கி போய் என்ன செஞ்சுட்டான், நிறைய காரியங்கள் தவறான காரியங்கள் செஞ்சுட்டான். ஆண்டவருக்கு விலகி போக முடியும் காரியங்களாக போச்சு. அப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக. வசனத்தை கேட்டு
வசனத்தை எப்பயுமே நம்ம கடற்கரை வாசிச்சு போயிடுவோம். ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும்போது தான் வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இல்லையா? இப்போ உண்மையும் என்னவாது நன்மையுள்ளதா இருக்கிறது. உண்மை ஓகே, உண்மைனா என்ன? அவனோட வசனத்தை கேட்டு அது நடக்கிறது உண்மை. அதனால நன்மை நன்மை என்ன நன்மை? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். ஏசாயா 42:7. ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னுடைய ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு என்ன செய்தாரு? ஒளியாகவும் வைத்தார். யாரை வச்சார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை வைத்தார். கர்த்தர் சொல்றார். முதல் வசனத்தை வாசிங்களேன். முதல் வசனம். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. யாரு அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதித்த தாசனாகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் ஆதரித்து, அவரை பாதுகாத்து, அவரை என்ன செய்ய கையை பிடிச்சு நடத்திட்டு வந்தாராம். பிதாவானவர் கை பிடிச்சு நடத்துறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கு. யாரு? இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. வேற யாரும் என்ன செய்து அவரை பார்த்தது கிடையாது. அப்ப அவர் மட்டும் தான் என்ன செய்யறாரு? கையை பிடிச்ச வசனத்தை வாசிக்க தெளிவா போட்டுருக்கேன். அந்த 7வது வசனத்துல கர்த்தராகிய நானே நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உமக்கு ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அப்படிங்களா? ஜனத்துக்கு என்னவா இருக்காரு? உடன்படிக்கையா இருக்கு. அந்த காலத்துல நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக கடவுள் வைத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா பலி. என்னது? பலி. ஆடை கொடுக்கிறது பலி, இல்லைன்னா கோழி கொடுக்கிறது, புறா கொடுக்கிறது, இதுதான் பலியா வச்சிருந்தாரு. இன்னும் நிறைய பேர் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஃபாலோ பண்ணாங்கன்னே தெரியாது, ஆனால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆண்டவர் முதல்ல ஆதி காலத்துல வைத்திருந்த காரியம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த வசனத்தை சொன்னபடி உடன்படிக்கையாக யாரை மாத்தினாரு? இயேசு கிறிஸ்துவை மாத்தினார். உடன்படிக்கை என்ன? பலி கொடுக்கும்போது பாவம் மன்னியும். இதுதான் ஆண்டவர் வைத்திருந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை யாரை மாத்தினாரு? இயேசு கிறிஸ்துவே மாத்தினார். நீ பலி எதையும் கொடுக்க வேண்டாம்ப்பா, நானே என்ன செய்யறேன்? பலியாக அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை நிறைவேற்றினால அவர் என்ன செய்தார்? உடன்படிக்கைக்கு உலகத்துக்கு என்ன செய்தார்? மாறினாரு. உடன்படிக்கையாகி மாறினார். அது மட்டும் இல்ல, வாசிங்க, ஜாதிகளுக்கு என்னவா இருந்தாரு? ஒளியாக இருந்தார். அப்ப ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா நீங்களும் உடன்படிக்கைக்கு பாத்திரங்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உடன்படிக்கைக்கு பாத்திரங்களா இருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கை உங்கள் மேல வருகிறது. அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நீங்களும் என்னவா மாறுறீங்க? ஒளியாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ள வருகிறது. அது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மலை மேல் உள்ள பட்டணம் என்ன செஞ்சிருக்காரு? அது மலை மேல ஏறணும். எது மேல ஏறணும்? மலை மேல ஏறணும். மலை மேல ஏறலன்னா ஒளி என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு கொடுக்காது. மலை மேல ஏறினா ஈஸியா சதனை ஏறினால கொஞ்சம் கஷ்டம் தான். கால் வலிக்கும், கை வலிக்கும், ஏற முடியாது, மூச்சு வாங்கும், அப்படிதான் இருக்கும். இப்போ மனுஷன்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் எவ்வளவு பார்த்துருவோம் அப்படின்னா அவன் பாடி ஈஸியா போயிட்டு இருக்கோம். ஆனா சர்ச்சில் வந்து உட்காரனா என்ன செய்ய முடியும்? ஒரு வாரம் வரும், 2 வாரம் வரும், 3வது வாரம் என்ன செய்யாது? அவனுக்கு மனசு வராது. காரணம் என்னன்னா உடன்படிக்கை நிறைவேற்றவனா என்ன செய்வான்? சாத்தாக மாட்டான். உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜாக்கிரதைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்படி உடன்படிக்கையை நிறைவேற்றணும். நம்ம மேல உடன்படிக்கை வந்துடும். நம்ம எப்படி உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம்? ஒளியாய் மாறுகிறோம். அப்ப ஒளிகள் என்ன செய்யும்? உலகத்துக்கு என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கும். அப்ப உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்வதற்காக நீங்களும் வெளிச்சம் பொருளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமுள்ளவர்களாக மாறுவதற்கு அந்த வசனத்தை நாம் பின்பற்ற வேண்டும். 12ஆம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அப்படி மனம் திரும்பி முதல்ல என்ன செய்யணும்? மனம் பொருந்த வேண்டும். மனம் பொருந்த என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தீங்கன்னா
நம்ம ஒளியில அநேகர் பயன்பெறும் பொழுது அதனுடைய நன்மை என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப அந்த நன்மை நீங்க புசிப்பிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க மன பொருந்தினவர்களாக உண்மை உள்ளவர்களாக அந்த பழைய பொருளாக உண்மை உள்ளாக மாறும் பொழுது ஆண்டவருடைய தேசத்தின் மேல என்ன செய்வாரு நன்மையை பெற செய்வார். அல்லேலூயா. எப்படி நன்மை பெறும்னு சொல்றேன். நீங்க ஒளி கொடுக்கும் போது என்ன செய்யும் மற்றவர்கள் உங்க ஒளியை தேடி வர நன்மை என்ன செய்யும் தானாயிடும். அல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவரோடு அல்லது நீங்க மன பொருந்தினவர்களாக ஆண்டவருக்கு செவியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம செபிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அல்லேலூயா. கிருபைக்காக நன்றி தகப்பனே. உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே உம்மோடு மன பொருந்துகளாக மாற்றம் போவதற்காக நன்றி. அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை ஆண்டவரே நாங்கள் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. உடைய நன்மையினால முடிச்சுட்ட பொருளுக்காக நன்றி தகப்பனே. உடைய கிருபையினால முடிவர உயர்த்த பொருளுக்காக நன்றி இயேசப்பா. நீரே ஆசீர்வதி இயேசப்பா. நீரே வழிநடத்துக தகப்பனே. உடைய அன்மையானவரை அவங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி என்று சொல்லி எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாம் கேட்ட வசனத்தின் படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மோடு மனம் பொருந்தினவர்களாக எங்களை மாற்றுகிறப்பா. நீங்க காரியங்கள் ஆண்டவரப்பா மனஸ்தாபங்கள் வரும் பொழுது அதை இடத்துல சொல்லி ஆண்டவரப்பா மனம் பொருந்தி கொள்ள எனக்கு உதவி செய்கிறதே. நாங்கள் மனம் பொருந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க அந்த தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு தருவீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி தகப்பனே உங்களுக்கு நன்றி இயேசப்பா. நாளிலே ஆண்டவரே கேட்ட வசனத்தின் படி நாங்கள் மனம் பொருந்தினவர்களாக எங்களை மாற்றுங்க. அதன் மூலமாக நீங்க எங்களை பேசுங்க இயேசப்பா. நீங்க கற்றுக் கொடுப்பே நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அந்த தேசத்தின் நன்மையை உங்களுடைய ஒளியினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. சமூகத்தில் எல்லாரும் படிக்கிறோம். கடந்த 2 மாதங்களை பாதுகாத்த தெய்வம் இந்த மாதத்தோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தி பாதுகாத்துக்கிறோம். நன்றி. இந்த மாதத்தில் கொடுத்த வசனத்தின்படி தேசத்தின் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் நீங்க கற்றுத்தர போவதற்காக நன்றி ஆகுது. நீரை ஆசிரியத்தை வழித்த பொருட்காக நன்றி. நன்மையினால் முடிச்சு காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வார்.